எது வரக்கூடாது என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள்? திமுக சிபிஐ விசாரணை வரவே கூடாது. வேற அஷ்ரகர் தலைமையில் எஸ்ஐடி இருக்கணும். ரெண்டுமே வச்சுங்கன்னு கொடுத்துட்டான் உச்சநீதிமன்றம். சிபிஐயும் விசாரிக்கும், சிபிஐ ஒழுங்காக விசாரிக்குதா என்பதை சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்கும். அதிரடி அஸ்ராத்தாருக்கு எஸ்ஐடி எந்த அதிரடி வேண்டாம், அடங்கி உட்காருங்கள் என்று கூறிவிட்டது. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டை, அதனால தான் இந்த சுப்ரீம் கோர்ட் போஸ்ட்மார்ட்டத்தை பற்றியே பல வழக்குகளை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நைட்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள 41 பாடி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 5 மணிக்கு எரிச்சிட்டாங்க அப்படின்றது அவர்கள் அது கவனத்திற்கு கொண்டு வந்த போது அது அவங்களை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ அந்த டிஸ்டர்ப்னால தான் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க சார். ஆமாம், அப்போ சம்திங் நாட் ரைட். சிபிஐ விசாரணை தானே கேட்குறாங்க, விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. இன்னொன்று சிபிஐ விசாரணை பார்த்து நீங்கள் இப்போ இவ்வளோ பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் எதை தப்பு பண்ணுறீங்க? எக்ஸாக்ட்லி, ஏன் பயப்படுறீங்க? யோ, யார் விசாரிச்சா என்னையா? எங்களுக்கு என்ன பயமா? விசாரிங்க, நாங்கள் நல்லா தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். என்னவென்றால் விசாரித்தால் பல்வேறு உண்மைகள் வெளியே வரும். வேலுசாமிபுரத்தில் விஜய் அவர்களின் வாகனம் வந்து நின்று பேசக்கூடிய இடத்தில் பிரேமானந்த் என்று ஒரு கூடுதல் எஸ்பியை 50 காவலர்களோடு நியமித்திருந்தார்கள். இதுதான் டியூட்டி. அந்த பிரேமானந்த் எங்க? திரு பாலாஜி சீனிவாசன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும் போது ஒரு போலீஸ் கூட சாவலங்கன்றாரு. ஏன் சாவல சார்? அவங்க அங்கே இல்ல. சோ இந்த அடிஷனல் எஸ்பி பிரேமானந்த் எங்கே? இது வெளியே வந்து விடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அந்த அடிஷனல் எஸ்பி ஐஜி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, போயிட்டாரு. எங்கே போனாங்க? இல்லங்க, அங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் நசுக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ ஏய் கூட்டம் சேர்த்து நீங்க அலர்ட் பண்ணிருக்கலாம். யோ வண்டி எங்க நிப்பாட்டியா? கான்ஸ்டபிள் செத்துருவான், கை கொண்டு வச்சுட்டு பொம்பளைக்கு நிக்குது. நீங்க எங்கேயா போனீங்க? அந்த பஸ் நிக்குதுலப்பா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல போலீஸ் எங்க? நம்மளுமே வீடியோல உட்காந்து பார்த்து தானே சார். எங்க போலீஸ்? எங்கேயுமே இல்லைனா வந்து கூட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் ஆள் இருக்கானே சார். பைபாஸ்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் நின்றுப்பாங்க, அதெல்லாம் மறுக்கல. அங்க எங்க? அங்க டியூட்டி போட்டிருப்பீங்களா? எங்க எங்க போனாங்க?